சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் இப்படி நமக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, எப்படி சமாளிக்கிறது? இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்பா, நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்க, இல்லைப்பா, நான் இன்னொரு கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா இப்போ இந்த கடை ரொம்ப நல்லபடியாக நடக்குது. இந்த கடையை ரோகிணியை பார்த்துக்க சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோகிணி இப்போ பார்லரோட ஓனர் இல்லைப்பா, ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குறா. அதனால தான் ரோகிணி நம்ம கடையை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. எதுக்காக ரோகிணி அந்த பார்லரில் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எப்படியோ நம்ம கடையில் வேலை பார்த்தா நிறைய லாபம் கிடைக்கும்ப்பா. நானும் நல்லா படிச்சிருக்கேன். ரோகிணிக்கும் பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு தெளிவாக தெரியும்ப்பா. அதனால் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, இதை பார்த்த விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் மனோஜ், நீ பெரிய ஆளாக வருவ, நல்லா சம்பாதிப்ப, இந்த மாதிரியே நிறைய கடையெல்லாம் நீ ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரியும். ஸ்ருதி கூட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்களே மனோஜுக்காக, இங்கே ரவிக்காக. இந்த மனோஜ் மட்டும் இந்த கடையில் ஓனராக மட்டும் இருக்கானே அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற சந்தோஷத்தில் எனக்கு என்ன பேசனே தெரியல மனோஜ். இப்போ தான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீனா, என்ன பார்த்துட்டே நிற்கிற? மனோஜ் எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே போய் நீ ஸ்வீட் செய்ய வேண்டாமான்னு கேட்க, அத்தை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னடானா ஸ்வீட் செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏன் உனக்கு என்ன இப்போவா பிரச்சனை வருது? நீ தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை செஞ்சிட்ருக்க. அதனால் இப்போ உனக்கு வண்டியும் இல்லை, உங்கள் அம்மா கடையும் இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக என் பையன் மனோஜ் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது உன்னால் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு தர முடியாதா? நான் அன்னைக்கு கேட்டப்போ பிரியாணி செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ வர வர எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை மீனா. இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மீனா ரொம்பவே கோவமா, அத்தை என்ன பேசுகிறீங்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். என் வண்டியை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. என் அம்மா கடையே இல்லாமல் சரியாக சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எங்கள் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு நான் யோசிக்கும் போது, மனோஜ் சந்தோஷமாக இருக்காருன்னு நான் எதுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்? ஏன் ரோகிணிக்கு அந்த பொறுப்பு இல்லையா? ரோகிணி என்னைக்காவது கிச்சனில் போய் வேலை செஞ்சுருக்காங்களா? இப்போ மனோஜுக்காக ரோகிணியை ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்லுங்கள். என்னால் யாருக்கும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், மனோஜ் சந்தோஷமாக இருந்தாதான் உனக்கு பிடிக்காதுல்ல. அதனால் நீ இப்படி தான் பொறாமையில் பேசுவ மீனா. ஆனாலும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான். அதுக்கேற்ற வேலை செஞ்சு இப்போ இன்னொரு பெரிய கடைக்கு ஓனராக போகிறான். அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் பேசுகிறீங்க. உன்னால் உன் வண்டியவே பார்த்துக்க முடியல. இப்போ நீ எல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற போகிறேன்னு நம்பிக்கையில் உனக்காக முத்து வண்டி வாங்கி கொடுத்தான்ல, அதான் ஏமாந்து போய் நிற்கிறீங்க. என் பையன் மனோஜ் எப்படி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி இருக்கான். பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வேற ஒரு கடையவும் ஆரம்பிக்க போகிறான். அந்த திறமை உங்களுக்கு இருக்கா? அதானே இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு விஜயா சொல்லும்போது, உடனே முத்து ரொம்ப கோவமா, அம்மா என்ன பேசுகிறீங்க? நாங்கள் இந்த மனோஜை பார்த்து பொறாமப்படுறோமா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம், அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் முதல்ல இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பிஸ்னஸை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மனோஜால் இப்போ வரைக்கும் சமாளிக்கவே முடியாமல் கஷ்டப்படுறான். இப்போ இந்த கடையை ஆரம்பித்து என்னென்ன பிரச்சனையை செய்ய போகிறானோ தெரியல. அதனால் எனக்கு மனோஜ் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நீங்கள் வேணும்னா மனோஜை பெருமையாக பேசலாம். உண்மைதாம்மா, நாங்கள் மனோஜ் மாதிரி நிறைய படிக்கல. ஆனால் எங்கள் திறமையால் எப்படி முன்னேறணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னா நாங்கள் முன்னேறவே கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க போகிறோம் நானும் மீனாவும். இப்போவே மனோஜுக்கு இந்த பிஸ்னஸை சரியாக செய்ய தெரியல. யாராவது பிரச்சனை செஞ்சால் உடனே கேட்குற பணத்தை கொடுத்து அனுப்பிடுறான். இந்த மனோஜ் மறுபடியும் ஒரு கடைக்கு ஓனராக போகிறானா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து பேசும்போது, உடனே ரோகிணி, போதும் முத்து, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். விஜயத்தை சொன்ன மாதிரி நீங்கள் பொறாமையில் தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மனோஜ் முன்னேறக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்லலம்மா, நான் அப்படி சொல்ல வரல. எங்களை ஏளனமாக பேசின எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். உங்ககிட்ட நான் பேசவே இல்லையே, அப்புறம் எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க பார்லலம்மா அப்படின்னு முத்து கேட்கும்போது, மனோஜை பற்றி நீங்கள் பேசுகிற எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக தான் மனோஜுக்காக நான் பேசுகிறேன். நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. எங்களுக்கு திறமை இல்லை, புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்கிறவங்க முன்னாடி நாங்கள் முன்னேறி காட்ட தான் போகிறோம். நாளைக்கே நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்க தான் போகிறோம். சீக்கிரமாகவே பணத்தெல்லாம் கொடுத்து அங்கே புது கடை ஆரம்பிக்க தான் போகிறோம். நாங்கள் முன்னேறதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டீங்க முத்து.
இப்படியே நீங்கள் வந்து நீங்கள் தான் முன்னேறணும்னு நினைக்கிறீங்கள, அதுக்காக தான் இப்போ மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. தன்னுடைய இங்கே வந்து வேலைக்காக வச்சுருந்த வண்டியை கூட மீனாவால் பார்த்துக்க முடியல. நீங்கள்லாம் வந்து மனோஜை பற்றி பேசுகிறீங்களா? எங்களுக்கு நீங்கள் என்னைக்குங்க நல்லது செஞ்சுருக்கீங்க? உதவி செய்கிற மாதிரி நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க முத்து. அதனால தான் இங்கே ராணியை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செஞ்சீங்க. இல்லைன்னா வந்து எங்கள் கடைக்கு ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் வர வச்சு யாருக்கும் தெரியாமல் இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சிருக்கலாமே. ஆனால் அப்படி நீங்கள் செய்யவே இல்லையே. எல்லாருக்கும் மனோஜை பற்றி தெரியணும். மனோஜை எல்லாரும் திட்டணும், அவமானப்படுத்தணும். நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் பெரிய புத்திசாலின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்க. எனக்கு தெரியாதா? உங்கள் அண்ணன் மனோஜ் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமும் இல்லை, அக்கறையும் இல்லை, மதிப்பு மரியாதையும் கிடையாது. நீங்கள் மனோஜை பற்றி பேசாதீங்க முத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே மீனா, போதும் ரோகிணி, நீங்கள் இப்படி பேசாதீங்க முதல்ல. ஏன்னா நாங்கள் உதவி செய்யலைன்னா இந்த பிஸ்னஸை இப்போ வரைக்கும் நல்லபடியாக நீங்கள் நடத்தியிருக்க முடியாது. நாங்கள் செஞ்ச உதவியை யோசிக்காமல் இப்படி பேசுகிறோமேன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல. நீங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பித்தா எங்களுக்கு என்ன, ஆரம்பிக்கலைன்னா எங்களுக்கு என்னங்க? மறுபடியும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாந்து போய் தான் நிற்க போகிறீங்க. ஆனால் அப்போ நாங்கள் உதவி செய்ய வரவே மாட்டோம். நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாலும் நாங்கள் என்னன்னு கூட கேட்க மாட்டோம். அப்போ புரிஞ்சுப்பீங்க எங்கள் அருமை பெருமை என்னன்னு. நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க? நம்ம என்ன பேசினாலும் ரோகிணியும் மனோஜும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்ம பொறாமப்படுறோன்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி முத்துவை அங்கேருந்து மீனா கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே விஜயா, பாத்தியா மனோஜ், நீ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நீ நினச்ச. ஆனால் இந்த முத்து மீனா என்ன பேச்சு பேசுகிறாங்க. நீ எதுக்காக ஏமாந்து போய் நிற்கணும்னு இந்த மீனா நினைக்கிறான்னு தெரியல. இவங்க 2 பேரும் என்னைக்கு இந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்களோ அன்னைக்கு தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் போலையே அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும், அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் கூட தான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு மீனாவும் முத்துவும் அவ்வளோ யோசனை சொன்னாங்க, உதவி செஞ்சாங்க. ஏன், என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக பணமே வாங்காமல் மீனா வந்து டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு தரேன்னு அவ்வளோ வந்து பொறுப்பாக பேசுனாங்க. அவங்கள பார்த்தா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மீனா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உண்மையை தான் பேசுகிறாங்க. முத்து மட்டும் உதவி செய்யலைன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ராணிக்கிட்டேயும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்து தான் நின்றுப்பீங்க. அப்படிலாம் நடக்கலல்ல. முத்து வந்து உங்களை காப்பாற்றிருக்காரு, பிரச்சனையிலேருந்து வெளியில் வர உதவி செஞ்சுருக்காரு. அதெல்லாம் யோசிக்காமல் பேசுகிறீங்களே ரோகிணி. எல்லாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்குன்னு ஏன் நீங்கள் வந்து முத்து மீனாவை ஏளனமாக பேசணும்? மீனாவுக்கு தெரியும் என்ன செய்யணும், எப்படி பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு. அவங்க வண்டியை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக வண்டியை வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எதுக்கு ரோகிணி உதவி செஞ்ச முத்து மீனாவை எப்படிலாம் பேசுகிறீங்க? பாத்தியா ரவி, இந்த வீட்டில் நல்லது செஞ்சால் கூட மதிக்க மாட்டாங்க போல். இந்த ரோகிணி கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன். தேவையில்லாமல் பேச வேண்டியதாயிருச்சு. நம்ம வேலையை பார்ப்போம். உதவி செஞ்ச முத்து மீனாவையே ஏளனமாக பேசுகிற ரோகிணி நமக்கு மட்டும் மதிப்பு மரியாதையாக கொடுக்க போகிறாங்க ரவி, நம்ம கிளம்பலான்னு உடனே ரோகிணியை பார்த்து இப்படி பேசிட்டு மனோஜ் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்ருதி வந்து ரவியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பாத்தியா மனோஜ், இதுக்கு தான் சொன்னேன் நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு. வீட்டில் ஒவ்வொருத்தரும் கோவப்படுறாங்க. ஆனால் நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறோம், யாருமே சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து முன்னேறணும்னு நினைக்கிறோம்ல, அது இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் பிடிக்கல. பேசாமல் நம்ம தனி கொடுத்தனம் போகலான்னு சொன்னால் நீ கேட்கவும் மாட்டிக்கிறேன்னு சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜுக்கு நல்லது செய்கிற மாதிரி என் பையனை என்கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேணும்னா நீ இந்த வீட்டிலேருந்து கிளம்பு. மனோஜ் இங்கேயே இருக்கட்டும், பிஸ்னஸ் செய்யட்டும், நான் பார்த்துக்கிறேன் என் பையனை. இப்படிலாம் வந்து நல்ல பேர் வாங்கலாம்னு நினச்சி இப்படி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது ரோகிணி. மனோஜ், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மனோஜ். நீ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ். நான் உன் கூட இருக்கேன் மனோஜ் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா. இதை பார்த்த அண்ணாமலை, மனோஜ், உங்கள் அம்மா விஜயா சொல்கிறாளேன்னு நீ இப்படி அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாயிடு. இப்போ ஏற்கனவே இந்த கடையிலேயே நிறைய பிரச்சனை, வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்க. அந்த பணத்தெல்லாம் கொடுக்காம இப்போ இருக்கிற பணத்தை வச்சு இன்னொரு கடையில் வந்து நான் ஓனராக இருக்க போகிறேன், கடையை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் சரியாவா இருக்குது? முத்து மீனா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிற. வீடு வாங்கணும்னு சொல்லி பணத்தை கொடுத்த. இப்போ வரைக்கும் கதிர் அந்த 30 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரவே இல்லை. என்ன ஏமாத்தின, உனக்கு இப்படி ஒரு நிலமை. என்னுடைய பணத்தையா திருப்பி தந்தியா? இல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். நீ இப்படி ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களே, நாமளும் இப்படி இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி இருக்கிற பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்து போய் நின்றாத. முத்து மீனா உனக்கு என்றைக்கும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ தான் இனி கவனமாக இருக்கணும்.
உன்னை நான் நல்லா படிக்க வச்சுருக்கேன். புத்திசாலித்தனமாக இருந்தேன்னா சந்தோஷந்தான். ஆனால் மறுபடியும் ஏமாந்து போய் வந்து நின்னேன்னா நானே உன்னை சும்மா விட மாட்டேன். பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரோகிணி, மனோஜ் உன்னுடைய திறமை என்னன்னு தெரியாமல் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீ இவங்க சொல்கிற எதையும் கேட்காத. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது மனோஜ். கண்டிப்பாக நீ முன்னேறி வரதான் போகிற. அதை பார்த்து இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட தான் போகிறாங்க. முத்துவும் மீனாவும் இப்படி சொன்னதுக்காகவே நீ நல்லபடியாக முன்னேறி காட்டணும் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி, நான் வந்து கடையிலேருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல்ல அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைப்போன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போன மனோஜ் அந்த பணத்தெல்லாம் எடுத்து ரோகிணி கிட்ட கொடுக்க, ரோகிணி அந்த பணத்தை பார்த்த உடனே யோசிக்கிறாங்க. மனோஜ் எனக்கு தெரியாமல் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, வெளியில் கடன் வாங்கியிருப்பாரா மனோஜ் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மாவுக்கு வேற நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். எப்படி வந்து மனோஜ் கிட்ட பணம் கேட்குறதுன்னு யோசனை பண்ணேன். ஆனால் மனோஜ் கிட்ட இவ்வளோ பணம் இருக்கே. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த பணத்தை எடுத்திருப்பேன் மனோஜுக்கு தெரியாமல். ஏற்கனவே கடையில் பணத்தை நான் தானே எடுத்தேன். அதே மாதிரி இப்பயும் செஞ்சுருப்பேன். ஆனால் மனோஜ் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கல இந்த பணத்தை வச்சுருக்காரு. இதை நான் எடுக்க முடியாதே, என்ன செய்ய அப்படின்னு ரோகிணி அந்த பணத்தை பார்த்துட்டு இப்படிலாம் யோசிக்கிறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்க, இல்லை மனோஜ், எனக்கு தெரியாமல் இவ்வளோ பணம் நீ சேர்த்து வச்சியா? இல்லை வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கேன்னு தெரியும். அப்போ அண்ணாமலை மாமா சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தெல்லாம் கொடுத்து அந்த கடன் வாங்கின எல்லாருக்கும் பணத்தை திருப்பி தந்திருக்கலாம்லன்னு கேட்கும்போது, என்ன ரோகிணி, என் நிலமை தெரிஞ்சுமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் எங்கே இவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்கிறது? ஏற்கனவே கடையில் இந்த 3 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்க முடியும்? வெளியில் கடன் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லு. உடனே ரோகிணியும், எதுக்காக இப்படிலாம் செய்கிற மனோஜ்? நீ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு வெளியில் கடன் வாங்கின பணத்தை கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி செஞ்சுருக்கியேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும். சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணார். உங்கள் திறமைக்கு நீங்கள் இன்னும் நல்லா முன்னேறணும் மனோஜ். நீங்கள் எதுக்காக வந்து ஒரு கடைக்கு ஓனராக இருக்கீங்க? இன்னும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமேன்னு என் மேலே உள்ள நம்பிக்கையில் சொன்னார். இந்த கடையில் நிறைய பிரச்சனை வந்தது, சந்தோஷ் சாருக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இப்படிலாம் பேசினாரா? நானும் உடனே, ஆமாம் நம்ம கூட ரோகிணி இருக்கும்போது ரோகிணி இந்த கடையை பார்த்துக்கிட்டோம், புது பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு முடிவெடுத்தேன். வெளியில் தெரிஞ்சவங்க கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன். இந்த பணத்தை எப்படி திருப்பி தர போகிறேன்னு தெரியல. எப்படியாவது புது பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேறணும், பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சந்தோஷ் சார் சொல்லி தான் நீ வந்து பணத்தை கடன் வாங்கி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன செய்ய முடியும்? சந்தோஷ் சார் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. வீட்டில் மீனாவை பார்த்தல்ல, நம்மளை மாதிரி அவங்க நிறைய படிக்கல. ஆனால் தனக்கு தெரிஞ்ச வேலையால் முன்னேறணும்னு என்னென்ன பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க. இங்கே வந்து பூ கொடுக்க போகிறது, மாலை ஆர்டர் எடுத்து செய்கிறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஃப்ரூட் பொக்கே கூட செய்கிறாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களே இவ்வளோ பிஸ்னஸ் செய்யும்போது நான் மட்டும் எதுக்கு அமைதியாக இருக்கணும்? அதான் நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்து பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோகிணியும், அதை பற்றி பேசலை மனோஜ். நீ வெளியில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உனக்கு எல்லார் முன்னாடியும் நான் சப்போர்ட் பண்ணினேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிஸ்னஸை நீ ஆரம்பிக்கவே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். முத்து மீனா முன்னாடி எப்பயுமே நம்ம தலை நிமிர்ந்து தான் நிற்கணுமே தவிர்த்து நம்ம அவமானப்பட்டு நின்றக்கூடாதுல்ல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதியும் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. மீனாவும் அந்த ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா நாம் மட்டும் அமைதியாக இருக்கணுமா? வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நான் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால் நான் வந்து கண்டிப்பாக புது கடைக்கு ஓனராக தான் போகிறேன். நீ இதை பற்றி பேசாத. எனக்கு எப்படி இந்த பணத்தை திருப்பி தரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசிட்டு போக, உடனே ரோகிணியும், மனோஜுக்கு தான் பிஸ்னஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ல, அதனால் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும், அப்பா இன்றைக்கி நான் புது கடையை பார்க்க போகிறேன், நீங்களும் வரீங்களான்னு சொல்ல, வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. முத்து மீனாவை பற்றி தெரியும்ல, அவங்க நேற்று எப்படி பேசுனாங்க. அவங்கள நான் என்னுடைய கடையை பார்க்க கூப்பிட்டு போகிறதா? அவங்க வந்தால் தான் பிரச்சனை, அவங்க வரலனா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், யார் வராங்களோ இல்லையோ மனோஜ் நான் உன் கூட வரேன்னு சொல்ல, ஆமாம்மா நீங்கள் வந்தாலே போதும், என்னப்பா வரீங்களா இல்லையான்னு கேட்க, அதான் உங்கள் அம்மா விஜயா வரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் நான் எதுக்கு வரணும்னு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, முத்து மீனாவுக்கு மட்டும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, மனோஜுக்கு ஏங்க அந்த சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? மனோஜ் ரொம்ப பாவம். மனோஜை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரணும். மனோஜுக்கு ஏதாவது பண உதவி வேணுமான்னு கேட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு முத்து மீனாக்கு மட்டும் இப்படி சப்போர்ட் பண்ணி அவங்க பக்கமே நிற்காதீங்க. எனக்கு வர வர பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, விஜயா நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மனோஜ் வந்து பணத்தை சேர்த்து வச்சானா இல்லை இந்த வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வெளியில் கடன் வாங்கினானான்னு தெரியாது. எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டு இந்த புது பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் என்னவோ நம்பிக்கையாக பேசுகிறான். ஆனால் எனக்கு
முத்து மாதிரியே இந்த மனோஜ் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் அந்த கடைய பார்க்க வரலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வரலன்னா இந்த வீட்டில் யாராவது எங்களை மதிப்பாங்களா? இந்த ரவி, ஸ்ருதி, முத்து, மீனான்னு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. நீங்களும் இப்படி பேசினா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுனால அந்த இடத்துக்கு விஜயாவையும் இங்கே வந்து அண்ணாமலையும் பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போக, உடனே விஜயா, பரவாயில்லையே மனோஜே, நீ ஏற்கனவே வச்சிருக்க கடையை விட இந்த கடை நல்லா பெருசாக இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் எவ்வளோ செலவாகும்னு கேட்கும்போது, அதை பற்றி நீங்கள் ஏம்மா யோசிக்கிறீங்க? நான் இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துப்பேம்மான்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், அப்போ வெளியில் கடன் வாங்குவேன் அதானே? நீ சம்பாதிச்ச பணத்தை என்னைக்கும் சேர்த்த மாதிரியே எனக்கு தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமாக மீனா முத்து மாதிரி பணத்தை சேர்த்து வச்சுருந்தா பரவாயில்ல, வெளியில் கடன் தானே வாங்க போகிறேன்னு கேட்க, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லும்போது, உடனே விஜயா, என்ன மீனா முத்து மட்டும் என்ன பணத்தை சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டிட்டாங்களா? இல்லை அவங்களுக்குன்னு வீடு வாங்கிட்டாங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ மனோஜ் முன்னாடி வந்து முத்து மீனாவை பற்றி பேசுகிறீங்க? மனோஜ், இந்த கடை ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீ தான் வந்து வீட்டிலையே நல்லா சம்பாதிக்க போகிற. உங்கள் அப்பாவும் முத்து மீனா மாதிரியே பொறாமையில் பேசுகிறாரு. நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். மனோஜ், கவலைப்படாமல் உன்னுடைய வேலையை பாரு மனோஜ். பார்த்தீங்களா மனோஜ் வந்து எவ்வளோ நல்ல கடையை பார்த்துருக்கான்னு. இந்த கடைக்கு மனோஜ் வந்து ஓனராக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்டு பார்வதின்னு எல்லார்கிட்டேயும் மனோஜை பற்றி நான் பெருமையாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. பெருமையாக பேசுகிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல மனோஜ் சொன்னதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, ஆமாம் யார் இந்த கடைக்கு ஓனராக இருக்காங்க? அவங்கக்கிட்ட நீ பணம் கொடுத்து இந்த கடையை வாங்க போகிறல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அவங்க இந்த கடையை எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவையான பொருளெல்லாம் வந்து சந்தோஷ் சார் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் மூலமாக தான்ப்பா நானே இந்த கடையை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு நினச்சேன். அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுப்பான்னு சொல்ல, பரவாயில்ல சந்தோஷ் சார் உன்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தர வேண்டிய பணத்தை சரியாக கொடுத்துரு, இல்லைனா அவரும் உன் மேலே கோவப்படுவார். எப்படியோ நீ நினச்ச மாதிரியே இன்னொரு கடைக்கு ஓனர் ஆகணும்னு நீ நினச்சிட்ட. சரி உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய். ஆனால் பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக முத்து உன் கூட இருக்கணும். இல்லை மறுபடியும் நீ ஏமாந்து போய் நிற்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாதுப்பா. நான் வந்து ரோகிணியை கூப்பிட்டு போய் பணம் கொடுத்துட்றேன். நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் ரொம்ப நம்பிக்கையாக பேச விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு விஜயா வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன முத்து, மீனா, நீங்கள் என்னென்னவோ சொன்னீங்க பிஸ்னஸை வந்து நல்லபடியாக நடத்த போகிறோன்னு. இப்போ மீனாவுக்கு வண்டி கூட இல்லை. எப்படி மீனா பிஸ்னஸ் செய்ய போகிறா? பார்த்தல மனோஜ் வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிற அந்த கடைக்கு எங்களை கூப்பிட்டு போனான். எவ்வளோ பெரிய கடையாக இருக்குது தெரியுமா? நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நீ என்ன மீனா இங்கே வந்து ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறது? என் பையன் மனோஜுக்காக நானே ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி கிட்ட விஜயா சொல்கிறாங்க, என் பையன் மனோஜ் உன் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்கான், நம்பிக்கை வச்சுருக்கான். அதனால நீ வந்து இந்த கடையை பார்த்துக்கிற பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான். புது கடையை மனோஜ் பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறான். அதனால யாரையும் ஏமாத்தாமல் உண்மையாக உன்னுடைய வேலையை செய். மனோஜோட கடையில் உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்து மனோஜை ஏமாத்தணும்னு திட்டம் போட்ட அவ்வளவுதான். நீ அந்த கடைக்கு ஓனராக இருக்கவும் முடியாது, இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கவும் முடியாது. புரியுதுல? ஏற்கனவே உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். உன்னை என் மருமகளாக என்றைக்கும் ஏற்றுக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் மனோஜ் இப்படி ஒரு முடிவெடுத்ததால் என்னால் எதுவுமே பேச முடியாமல் இருக்கேன். நீ பிரச்சனை செஞ்சா அப்புறம் நான் வந்து மனோஜ்கிட்ட பேசுவேன், புரியுதா அப்படின்னு சொல்ல, இல்லத்த என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நான் வந்து பார்லர்லேயும் நல்லாவே பார்த்துக்கணுன்னு தான் நான் எப்படி 2 வேலையும் பார்க்குறதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் இனி நீ பார்லருக்கு வேலைக்கு போக வேண்டாம், மனோஜோட கடையை பார்த்துக்கிட்டா போதும். எத்தனை வேலையை தான் செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்லரில் நான் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் கிடைக்கும். அதை என் அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இந்த கடையில் நான் ஓனராகவே இருந்தாலும் வர வருமானத்திலேருந்து எனக்குன்னு எந்த பணத்தையும் நான் எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி நான் கிறிஷை பார்த்துக்க முடியும், எங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுக்க முடியும்? எல்லாரும் இப்படி ஒரு முடிவெடுத்ததால் நான் வந்து பார்லருக்கு போக முடியாதுன்னா எனக்கு சம்பளமும் வராதே, என்ன செய்ய? மனோஜ்கிட்ட எனக்கு பணம் வேணும்னு கேட்டால் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. எப்படி இவங்களை சமாளிக்கணும் ஒன்றுமே புரியலன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. இப்படிலாம் நடந்தால் எனக்கு பிரச்சனை வரும்னு தான் இப்போதைக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டான்னு மனோஜ்கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஆனால் மனோஜ் என் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. அவர்
அவர் விருப்பத்துக்கு இப்போ கடையை ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ நான் வந்து பார்லருக்கு போகாமல் அங்கே வேலையை செய்யாமல் இருந்தால் எனக்கு சம்பளம் வராதே. அப்புறம் நான் வந்து மறுபடியும் கடையில் வர வருமானத்துலேருந்து பணத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்கிறது அப்படின்னு ரோகிணி இதை பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற மனோஜும் ரோகிணியும் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்காக கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அந்த கடைக்கு ஓனராக இருந்தவரும் இங்கே மனோஜை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக, வாங்க தம்பி, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் எப்படி இந்த கடையை பார்த்துக்கிட்டனோ அதை விட ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், ஆமாங்க, இங்கே மனோஜ் வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக நடத்திட்டுருக்காரு. இப்போ வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்க எங்களுக்கு நீங்கள் இந்த இடத்த கொடுக்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வந்து வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல, ஆமாம், நான் 20 லட்ச ரூபா பணம் கேட்டேன். ஆனால் மனோஜோட திறமையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து அவ்வளோ பணம் தர முடியாதுன்னு மனோஜ் சொன்னதால் அதை ஏற்றுக்கிட்டு 15 லட்ச ரூபா பணம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, மீதி பணத்தை அப்புறமா தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பணத்தை எப்படியும் தந்துடுவோம் சார் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவர் கடையோட ஓனரே இல்லை. மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டு யார் சொன்னாலும் மனோஜ் அப்படியே நம்புவார். மனோஜை நல்லாவே ஏமாத்தலான்னு புரிஞ்சுக்கிட்டு தான், நான் தான் இந்த இடத்துக்கு இந்த இடத்தோட பொறுப்பே என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் என்கிட்ட தான் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு மனோஜை வந்து ஏமாத்துறதுக்காக அந்த ஆளும் பேசிகிட்டு இருக்க, இதை அப்படியே நம்பின மனோஜும், இவர் தான் இந்த இடத்த எங்களுக்கு தரப்போகிறாரு, இவர் தான் ஓனர்னு நம்பி அங்கே வந்து அவர் சொன்ன 15 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு, மீதி பணத்தை நான் உடனே இன்னும் 2 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு அங்கே பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாக பணத்தை வாங்கிட்டு, இந்த கடையை நீங்கள் நல்லா பொறுப்பாக பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பும்போதே இங்கே வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. முத்துவோட காரில் தான் அவர் வந்து கிளம்பி போகிறாரு. ரொம்பவே பதட்டமாக முத்துவோட காரில் ஏறின உடனே, தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்களேன்னு சொல்ல, என்ன சார், இப்போ தானே சார் வந்திருக்கேன், எங்கே போகணும்னு கேட்க, தம்பி இப்படியே போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னன்னு தெரியல, இவர் நம்மளை வர சொன்னார், நம்மளும் வந்தோம். ஆனால் நம்ம காரில் ஏறினதுலேருந்து இந்த ஆள் ரொம்ப பதட்டமாக இருக்கார், கையில் பையும் வச்சுருக்கிறாரு, என்னென்னு கேட்டால் பதில் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு முத்துவும் அவர் சொன்ன இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போகிற வழியிலேயே போலீஸ் நிற்கிறத அந்த ஆள் பார்த்துடுறாரு. இவங்க என்ன காரை வேற இங்கே நிப்பாட்டுறாரு, போலீஸ் வேற இங்கே இருக்காங்க, மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சு என்னை மாட்டி விட்டுறக்கூடாது, நம்ம இங்கேயே இறங்கிட வேண்டியதான், ஆனால் இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி இங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு போலீஸை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமான அந்த ஆளும், தம்பி தம்பி இங்கேயே காரை நிப்பாட்டிருங்க, நான் இறங்கிடுறேன்னு சொல்ல, என்ன இங்கேயே நிப்பாட்ட சொல்கிறீங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போகணும்னு தானே சொன்னீங்கன்னு சொல்லும்போது, இல்லை தம்பி, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு பதட்டமாக இறங்கும்போது பையன் இங்கே முத்துவோட கார்லேயே வச்சுட்டு இறங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கிளம்புனா போதும், ஏற்கனவே நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் என்னென்ன வேலையோ செஞ்சுட்டு எங்கெங்கேயோ இருந்தேன், ஆனால் இப்போ இந்த மனோஜை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வரும்போது போலீஸ் வர நிற்கிறாங்க, என்னை பார்த்தா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க, அப்புறம் நான் என்றைக்கும் வெளியில் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு பணத்தை முத்துவோட கார்லேயே வச்சுட்டு அந்த ஆளும் அங்கேருந்து கிளம்பி போக, உடனே முத்துவும், என்ன இந்த ஆள் வந்து பணத்தை கொடுத்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸை பார்த்த உடனே ஏன் இவ்வளோ பதட்டமாக இங்கேருந்து அவர் வந்து போகணும், ஒன்றுமே புரியல, எதுக்கு வர சொன்னார், எதுக்கு காரில் ஏறினாருன்னு புரியலையே அப்படின்னு முத்து எப்பயும் போல் கார் செட்டுக்கு வந்துடுறாரு. அந்த ஆள் வந்து போலீஸ் தன்னை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த பையை கூட எடுக்காமல் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கின அந்த பையை முத்துவோட காரில் விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு ரொம்பவே பதட்டமாக. இதெல்லாம் தெரியாமல் முத்துவும் கார் செட்டுக்கு வந்து செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மனோஜ் இங்கே விஜயா, அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த புது கடைக்கு போயிட்டு, புது கடைக்கு வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையும் ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சிட்ருக்காரு. அப்படிலாம் நடக்கும்போது ஸ்ருதி, ரவின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் மீனா, முத்துவை மட்டும் அவங்க கூப்பிடவே இல்லை. அவங்க வந்தால் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்கள கூப்பிடாமே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அந்த சமயம் அந்த கடையோட உண்மையான ஓனர் அங்கே வந்து நிற்கிறாரு. ஆமாம், யார் நீங்கள்லாம், இந்த கடையை யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் யார் இங்கே வந்து பெரிய ஃபங்க்ஷனெல்லாம் வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சார், இந்த கடையோட ஓனர் பணத்தை என்கிட்ட வாங்கிட்டு இந்த கடையை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்கள் யார் சார்னு சொல்ல, நான் தான் இந்த கடையோட உண்மையான ஓனர், இந்த பொறுப்பை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருந்தேன், அவர் தான் இந்த கடையோட சாவியை வச்சுருந்தாரே தவிர்த்து நீங்கள் சொல்கிற அந்த ஆள் வந்து இந்த கடையோட ஓனரே கிடையாது,
ஏற்கனவே இப்படி தான் நிறைய பேரை ஏமாத்திருக்காருன்னு அவர் வந்து கடையோட சாவியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்னை பார்க்க வரவே இல்லை. அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்தா நீங்கள் என்ன கடையை வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க, பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க, நீ இந்த கடை என்னுடைய கடை, நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க, என்னென்னவோ பேசுகிறீங்க. நான் தான் இந்த கடையோட ஓனர். யார்கிட்ட பணத்தை கொடுத்தீங்களோ அவர்கிட்ட போய் கேளுங்க. அதை விட்டுட்டு என் கடையில் இனி யாரும் இருக்கக்கூடாது, வெளியில் வாங்க எல்லாரும் அப்படின்னு கோவமா கடையோட உண்மையான ஓனர் பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சு பேசின மனோஜ், அப்போ நான் மறுபடியும் ஏமாந்துட்டேனா? ரோகிணி என்ன நடக்குது? நீ தானே என் கூட வந்த அப்படின்னு சொல்ல, சார் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். அந்த ஆள் எங்களை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டாரு சார். இப்போ நாங்கள் எப்படி வந்து அந்த பணத்தை வாங்க முடியும்? அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு கேட்க, அதெல்லாம் தெரியாது, எப்படியோ அந்த கடையோட சாவி எனக்கு கிடச்சிருச்சு, அதுவே போதும் அப்படின்னு எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு அந்த கடையவும் மூடிட்டு அந்த உண்மையான ஓனர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே அண்ணாமலையும், இதுக்கு தான் சொன்னேன், முத்துவோட உதவியால் தான் உன்னால் எதையும் செய்ய முடியும். முத்துவை முதல்ல இங்கே கூப்பிட்டு வா, முத்து பார்த்து பேசட்டும்னு. என் பேச்சை கேட்டியா? முத்து இந்த கடைக்கு வரவே கூடாதுன்னு சொன்னல. இப்போ இந்த கடையே உன்னுடைய கடை கிடையாது. எந்த நிலமையில வந்து நிற்கிற பாரு. முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி நீயும் ரோகிணியும் அந்த பேச்சு பேசுனீங்க. நான் கூட சொன்னேன், யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுன்னு. யார் பேச்சையும் கேட்கல. பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் முத்து மீனா வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டல. இப்போ பாத்தியா எங்கே வந்து நிற்கிறேன்னு? இந்த கடை உனக்கு உன்னுடைய கடை இல்லைன்னு வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ போதுமா விஜயா? என்ன இந்த மனோஜுக்கு அப்படி சப்போர்ட் பண்ண, இப்போ அமைதியாக இருக்கேன்னு சொல்ல நான் என்னங்க சொல்ல முடியும்? இந்த ரோகிணியும் மனோஜும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா விசாரிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறாங்களே. மனோஜ் எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு கேட்க, 15 லட்ச ரூபா கொடுத்தேன், இன்னும் மீதி பணத்தை சீக்கிரமாக தந்துடுறேன்னு சொன்னேம்மா. ஆனால் இந்த பணமும் கிடைக்காது போல். அந்த ஆள் எங்கே போயிருப்பாரோ தெரியல. என்னம்மா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிறீங்க? முத்து மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்க செஞ்ச உதவியெல்லாம் யோசிக்காமல் அந்த பேச்சு பேசுனீங்க. இப்போ என்ன மனோஜும் நீங்களும் ஏமாந்து போய் நிற்கிறீங்கள? ரவி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து ரவியை கூப்பிட்டு போக, இங்கே அண்ணாமலை வந்து ரொம்ப கோவமாக, நீ வீட்டுக்கு வா, நான் பேசிக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு. இப்பயும் ஏமாந்து போய் நிற்கிற. இதுக்கெல்லாம் நீ இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க வேண்டான்னு சொன்னப்போ கேட்டிருக்கணும். இப்போ தலை குனிஞ்சு நின்று அழுதுகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ரோகிணி நீயும் ஏமா இப்படிலாம் யோசிக்காமல் ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்லி நல்லா திட்டிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இங்கே மனோஜ் அழுகிறத பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் மனோஜ், நமக்கு மட்டும் ஏன் மனோஜ் இப்படிலாம் பிரச்சனை வருது? உன்னை நல்லா தானே படிக்க வச்சேன், நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்கலாமே. இங்கே பார்த்தியா உங்கள் அப்பாவும் உன்னை திட்டுறாங்க, இப்போ உன்னால் நானும் வந்து திட்டு வாங்க போகிறேன். தலை குனிஞ்சு நிற்கிற மனோஜ், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு மனோஜ் எடுத்த முடிவால் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. செல்வத்துக்கிட்ட பேசிட்டு, சரி செல்வம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், மீனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அங்கே கார் பக்கத்தில் வரும்போது உடனே செல்வம், என்ன முத்து காரில் பை இருக்கு, உன்னுடைய பையான்னு கேட்கும்போது, இல்லையே மீனா வச்சிருப்பாளான்னு தெரியல. மீனா ஏற்கனவே நிறைய இடத்துல பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் வண்டி இல்லாததுனால ஒருவேளை காரில் பூவெல்லாம் வச்சிட்டாலா என்ன? அப்படி வச்சுருந்தா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளே அப்படின்னு அந்த பையை எடுத்து பார்க்குறாங்க. நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை பார்த்த உடனே முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல், ஆமாம் இந்த காரில் ஒரு ஆள் ஏறினாரு, அவர் ஏறும்போது அவர்கிட்ட பை இருந்தது. ஆனால் போலீஸை பார்த்து ரொம்பவே பதட்டமாக அந்த ஆள் கிளம்பி போனார். அப்போ அவர்கிட்ட பை இல்லை. அப்போ அவர் தான் அந்த பையை விட்டுட்டு போயிருப்பாரா என்ன? ஆனால் அந்த ஆளை எங்கேருந்து தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த பணத்தை வந்து கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி முத்து, நாளைக்கு போலீஸ்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோன்னு செல்வம் சொல்ல, சரி நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு முத்து வந்து கிளம்பி வராரு. அந்த பையவும் எடுத்துகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட அங்கே நடந்ததை சொல்லி, நீ கொஞ்சம் கவனமாக இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கோ, நாளைக்கு யாருடைய பணம்னு தெரியாததுனால இந்த பணத்தை வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து இந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. இது யாருடைய பணம்னு தெரியாமல் நம்ம வச்சுக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தால் மனோஜ் வந்து கண்கலங்கி அழுதுட்ருக்க, அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்க, உங்கள் அண்ணன் மறுபடியும் ஏமாந்து வந்து நிற்கிறாராம், யார்கிட்டயோ பணத்தை கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா என்னாச்சுன்னு கேட்கும்போது அண்ணாமலை, பாத்தியா முத்து, மனோஜும் ரோகிணியும் அந்த பேச்சு பேசினாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு பேசினவங்க மறுபடியும் ஏமாந்து வந்து நிற்கிறாங்க. யார்கிட்டயோ 15 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்களாம் அப்படின்னு சொல்ல, அப்பா அது எப்படிப்பா விசாரிக்காமல் பணத்தை கொடுக்க முடியும்? பார்லலமாக தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்களே. என்னையும் மீனாவையும் அந்த பேச்சு பேசினவங்க எப்படிப்பா என்ன ஏதுன்னு கேட்காம பணத்தை கொடுத்துருப்பாங்க? பொய் சொல்கிறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை
கடையோட உண்மையான ஓனர் வந்து பேசினாரு. எங்களை அங்கேருந்து வெளியில் அனுப்பிட்டாரு. கடையோட சாவியும் வாங்கிட்டாரு. யாரையோ நம்பி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டு இப்போ கடையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் நின்றுட்டு இருக்கான் இந்த மனோஜ். இப்போ பேச சொல்ல 2 பேரையும் அப்படின்னு சொல்ல, முத்து நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லும்போது உடனே மீனா பேசுகிறாங்க. நாங்கள் உதவி செய்யணுமா? எதுக்கு மனோஜ்? ரோகிணி தான் இனி யாரும் உதவி செய்ய வேண்டாம். இங்கே முத்து உதவி செய்கிறாருன்னா அவர் நல்ல பேர் வாங்க தான். சொல்லப்போனால் எங்களை அவமானப்படுத்த தான் உதவி செய்கிறாருன்னு பேசும்போது நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க. இல்லை என் தம்பி எனக்கு உண்மையாகவே உதவி செஞ்சான்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் முத்துவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதே இல்லை என் வீட்டுக்காரருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்த பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லும்போது உடனே முத்து, ஆமாம் அந்த ஆள் யாரு என்னன்னு கேட்க, உடனே மனோஜும் ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்க, ஆமாம் நம்ம காரில் ஏறின அந்த ஆளும் இதே மாதிரி தானே பணத்தோடு வந்து நின்னாரு. ஒருவேளை மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம காரில் ஏறிட்டாரா? அப்படி தான் இருக்கும். அப்போ என்கிட்ட இருக்கிறது இப்போ மனோஜோட பணம். இந்த பணம் கிடச்சிருச்சுன்னு நான் சந்தோஷமாக மனோஜ் கிட்ட கொடுத்தா மறுபடியும் இந்த பணத்தை இப்படி தான் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போய் நிற்பான். ஏன் அண்ணனோட பணம் தானே. எவ்வளவோ மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்கேன். இந்த பணம் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இதை சந்தோஷமாக என்னுடைய புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து பயன்படுத்தினா தப்பே கிடையாது அப்படின்னு முத்து மீனா கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து சந்தோஷமா யோசிக்கிறாரு. உடனே முத்து மீனா கிட்ட, என்ன மீனா, நான் கொடுத்த பைய அப்படியே வச்சிட்ருக்க, அதை கொஞ்சம் கவனமாக வை. அந்த பணத்தால் தான் நம்ம பெரிய ஆளாக வரப்போகிறோன்னு சொல்ல, ஏங்க இது யாருடைய பணம்னு கேட்க, நம்ம பணம் தான், நம்ம வீட்டில் உள்ள பணம் தான், கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு மீனாவும் பேசுகிறாங்க. மீனாவுக்கு முத்துவும் அந்த பணம் வந்து முத்து யாருடைய பணம்னு சொல்லாததுனால மீனாவுக்கு எதுவுமே புரியல. மனோஜோட பணம் தான்னு இங்கே வந்து முத்துவும் சொல்லாததுனால மீனா அந்த பணத்தை கவனமாக எடுத்து வைக்கிறாங்க. இப்படி வந்து என் பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சான். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தராக மனோஜை ஏமாத்துறாங்களே, என் பையன் மனோஜுக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னே தெரியலையே அப்படின்னு மனோஜ் பார்த்து இங்கே விஜயா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, ரோகிணி பதில் பேசாமல், இதுக்கு தான் மனோஜ் சொன்னேன் வெளியில் கடன் வாங்காத, இப்படி புதுசாக இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டான்னு. நீ யார் பேச்சையாவது கேட்டியா? உங்கள் அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு வெளியில் கடன் வாங்கினேன். இப்போ 15 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரணுமே, என்ன செய்வேன்? சந்தோஷ் சார் வந்து உன்னை கேள்வி கேட்பாரு. நிறைய பொருளை வர அனுப்பியிருக்காரு. எப்படி அந்த பணத்தை கொடுக்க போகிற? நீ வசமாக மாட்டிக்கிட்ட. இப்போ இருக்கிற கடையும் இல்லாமல் தலை குனிஞ்சு நிற்க போகிற. நீ யார் யார்கிட்டலாம் கடன் வாங்கினியோ அவங்க எல்லாரும் கடைக்கு வந்து நின்று கேள்வி கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக விஜயாத்தை உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அண்ணாமலை மாமா உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை இந்த வீட்டிலேருந்தே அனுப்ப போகிறாரு. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் நீ திருந்துவ போல. முத்து மீனா முன்னாடி என்னை தலைகுனிய வச்சுட்ட. இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கா மனோஜ்? இப்போ தானே நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. உங்கள் அம்மா இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நான் தான் என்ன திட்டுறாங்க. நீ ஏன் ஒரு முடிவெடுத்த? யார் பேச்சையும் கேட்காம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாந்து வந்து நிற்கிற. இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, அப்பையும் பதில் பேசாமல் நின்று அழுதுகிட்டே நிற்கிற. சொல்லப்போனால் முத்து மீனா முன்னாடி நீ மட்டும் இல்லை நானும் தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க. வேண்டாம் ரோகிணி, நீ இப்படிலாம் பேசாத, என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா நான் புதுசாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், என்னது நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கான்னு கேட்க, இருக்கிற பணத்தை வச்சு நான் வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, உடனே அண்ணாமலை, இப்போ தான் மனோஜ் வந்து ஏமாந்து வந்து நிற்கிறான். வெளியில் கடன் வாங்காமல் நீ வந்து தெளிவாக தான் ஒரு முடிவெடுப்பேன்னு தெரியும் முத்து. வெளியில் கடன் வாங்காமல் உன்னால் முடிஞ்ச பிஸ்னஸை நீ ஆரம்பிக்கணும்னு சொல்ல, அப்பா என்கிட்ட பணம் இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சந்தோஷமாக மனோஜோட பணம் முத்துவுக்கு கிடைச்சதால மனோஜ் என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தி பேசுனதுக்கு இந்த பணத்தை நான் மனோஜுக்கு திரும்பி தரப்போகிறதே கிடையாது, நல்லா அனுபவிக்கட்டும். ஆனால் நான் புதுசாக எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு முத்து ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க புதுசாக இடத்தெல்லாம் பார்க்குறாரு. அதே மாதிரி இங்கே செல்வத்துக்கிட்ட உதவி கேட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடையும் செய்ய இங்கே முத்துவும் புதுசாக காரெல்லாம் வாங்கி எப்படியோ ட்ராவல்ஸையும் ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே முத்து வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பித்த உடனே அங்கே ஓனராகவும் இருக்கார். இதை பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்கள் அண்ணன் மனோஜ் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இப்போ ஏமாந்து வந்து நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படிங்க யார்கிட்டையும் சொல்லாமல் திடீர்னு முடிவெடுத்தீங்க? இப்படி உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை ஆரம்பித்து நீங்கள் ஓனர் ஆகிட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உண்மைதான் மீனா, நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சோம். அதனால் இந்த பணம் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அதான் மனோஜ் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான். நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், முன்னேறணும் நிறைய ஆசைப்பட்டேன்.
ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு மனோஜ் மூலமாக எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் சரியாக என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்காம ஏமாந்து வந்து நின்னான். அவன் மூலமாக எனக்கு இந்த பணம் கிடைச்ச உடனே நான் அந்த பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும். மறுபடியும் மனோஜ்கிட்ட இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மனோஜ் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான். ஆனால் நம்ம என்ன உதவி செஞ்சாலும் ரோகிணியும் மனோஜும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எவ்வளவோ இந்த மனோஜ் என்னை ஏமாத்திருக்கான். நான் மனோஜை ஏமாற்றணும்னு நினைக்கல. கிடைச்ச பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும். மனோஜ் கிட்ட கொடுத்தா வீணா செலவு செய்வான். பணத்தோட அருமை பெருமை மனோஜுக்கு இன்னும் தெரியல. அதனால தான் இருக்கிற கடையை பொறுப்பாக பார்த்துக்கிட்டோன்னு நானும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு செல்வமும் என் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் முன்னேறுவேன்னு சொல்லி புதுசாக ட்ராவல்ஸ் ஆரம்பித்த முத்து நல்லபடியாக தன்னுடைய வேலையை பார்க்க நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்லா முன்னேறாரு. அதன் மூலமாக இங்கே முத்துவுக்கு நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, முத்துவுக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியாதுன்னு சொன்ன மனோஜ் முன்னாடி என் பையன் முத்து இப்போ தலை நிமிர்ந்து நிற்கிறான். அவனுக்கு நல்ல வருமானம் வரதுனால ஏன் இங்கே மாடியில் ரூம் கட்டுறதை விட இங்கே முத்துவும் மீனாவும் தனி கொடுத்தன போகிறதுக்கு அவங்க வீடே கட்டிடுவாங்க போல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு மனோஜ். முத்து ஆரம்பித்த பிஸ்னஸை பார்த்து ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக முத்து வந்து நல்லபடியாக முன்னேறுவாருன்ற நம்பிக்கையோட பாராட்டி பேசுகிறாங்க. அதே மாதிரி முத்துவுக்கு நல்ல வருமானம் வருது. அதனால் முத்து இப்போ சாதாரண கார் டிரைவர்னு சொன்ன மனோஜ் முன்னாடி இப்போ முத்து வந்து ஓனர் ஆயிட்டாரு. பார்த்தீங்களா விஜயாத்தை, என்ன பேச்சு பேசுனீங்க? மனோஜ் மாதிரி முத்து மீனாவால் வரவே முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு பேசுனீங்க. இப்போ முத்து பொறுப்பாக பெரிய டிராவல்ஸோட ஓனராக இருக்காரு. ஆனால் மனோஜோட நிலைமையை பார்த்தீங்களான்னு ஸ்ருதி வந்து முத்து மீனாவை பாராட்டி பேசும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய வேலையை செஞ்சு உண்மையாக முன்னேறுறாங்க. இதெல்லாம் பார்த்த மனோஜ் வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நிறையா கடன் வாங்கினேன். ஆனால் இப்போ நான் இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். அந்த பணமும் எனக்கு கிடைக்கல. இப்படி எல்லார்கிட்டேயும் ஏமாந்து போய் நிற்கிறேன். ஆனால் முத்து யார்கிட்டேயும் சொல்லாமல் இப்படி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கிறானே அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து இங்கே மனோஜ் ரொம்ப பொறாமப்படுறாரு. ரோகிணி வந்து முத்து மீனா சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இங்கே மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க ரோகிணி.